எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகள் சில இருக்கு. அதெல்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து நம்ம லிஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அதோட ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு தூரம் கீழ இறங்கியிருக்கு, நம்ம எதன் அடிப்படையில இதெல்லாம் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்றத பத்தி பேசுவோங்க. ஃபர்ஸ்ட் பயோகான் அப்படின்ற நிறுவனத்த பத்தி கேட்டிருக்காங்க. சார் அதோட பிஇ 47ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.80 இருக்கு. பட் அத பத்தி நிறைய செய்திகள் சொல்றீங்களே, இது கன்சிடர் பண்ற ரேஞ்ச்ல இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தோட கேட்டிருக்காருங்க. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.74 இருக்குங்க. மினிமம் அந்த பிரைஸ் டு புக்காவது 1.5க்கு கீழே வரணும். நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர், நல்ல ஸ்கோப் இருக்குங்க. பயோசிமிலர் பிசினஸ் வாங்கினாங்க. அதை இன்னும் இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும் இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம். நம்ம வேல்யூவேஷன்ஸ்க்கு உள்ள வரட்டுங்க. 30ஆவது வரட்டும், பிரைஸ் டு புக் 1.5ஆவது வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை கன்சிடர் பண்றதை பத்தி யோசிப்போம். அடுத்து நேற்று பாண்ட் பத்தி பேசுனீங்கல்ல சார், என்னோட brokerage ஆப்ல அந்த பாண்ட் ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் 2 இதுல பார்த்தேங்க. ஒண்ணு ஐசிஐசிஐ டைரக்ட், அதுல இல்ல. நிறைய லிஸ்டட் பாண்ட்ஸ் எல்லாம் காட்டுது. ட்ரேடபிள் பாண்ட்ஸா இருக்குங்க. பட் இது காட்டல. அப்ஸ்டாக்ஸ்ல மட்டும்தான் காட்டுது. நோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு brokerage ஆப்ங்க. அதுல நான் முற்காலங்கள்ல பார்த்திருக்கேன். அதுல பாண்ட் ஆப்ஷன் எடுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப நோமான்னு மாத்திட்டாங்க. மற்ற brokerage ஆப்பை பத்தி தெரியலங்க. உங்களோட brokerage ஆப்ல இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இல்ல உங்களுக்கு கிடைக்கலன்னா அப்ஸ்டாக்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாண்ட் வாங்குறதுக்காக மட்டுமாவது அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரஸ்டபிளான கம்பெனி தான். ரத்தன் டாடா அவர்களும் அதுல முதலீடு பண்ணியிருந்தாருங்க. அடுத்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் இந்த ஐடி கம்பெனிஸ்குள்ள இப்போ என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக தாங்க இருக்கு. பட் லாஸ்ட் 6 months எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் விழுந்திருக்குங்க நிறைய கம்பெனிஸ். முக்கியமா லாஸ்ட் 2 monthsல நல்லாவே கீழே விழுந்திருக்கு. இன்னும் கீழே வரணும். பிஇ 20ஆவது வரணும். வர்றதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு விப்ரோவை ஃபர்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம். 24ல இருக்கு. அது போக பிர்லா சாஃப்ட் இருக்கு 20ல. தென் ஹெச்ஜிஎஸ் இருக்கு. அதை மட்டும் இப்போதைக்கு பார்ப்போம். அடுத்து ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனங்க. அந்த நிறுவனத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 6 or 7 years வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். பட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற சைடு நம்ம பெரும்பாலும் போக மாட்டோம். இதை வாங்கணும் அப்படின்றது எனக்கு அவசியம் இல்லைங்க. பட் மற்றவங்களுக்கு உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிஇ 32ல இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரட்டும். நிஃப்டி 50 பேர் மார்க்கெட்டுக்குள்ள போறப்ப சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாந்தி கியர்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. நல்ல கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கா சார்? பிஇ 30க்கு க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டருங்க. பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர். கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி. 2012ல அந்த முருகப்பா குரூப் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனி தான் இதோட ப்ரொமோட்டருங்க. டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரொமோட்டர் முருகப்பா குரூப். அதாவது டிசைன், மேனுஃபேக்சரிங், மாடலிங், அசம்பிளி ஆஃப் கியர் பாக்ஸ் அண்ட் கியர், இதுதான் அங்கே உள்ள நடக்குது. நானே கம்பெனிக்குள்ள ஒரு 3 or 4 டைம்ஸ் உள்ள போயிருக்கீங்க. பசங்களை இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டு போனதா இருக்கட்டும். அப்புறம் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நடத்துனாங்க அங்கெல்லாம் போயிருக்கோம். ஃபேக்டரி எல்லாம் சுற்றி பார்ப்போம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். டிசிப்ளின்டான என்விரான்மெண்ட், ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான், பட் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிறாங்க. இது இன்னும் வேல்யூவேஷன்ஸ் இன்னும் நம்மளுக்கு குறையட்டுங்க. நம்ம முந்தைய ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அதே தான் சொன்னோம். இது வேல்யூவேஷன் குறைஞ்சதுன்னா நம்மளே என்டர் ஆகலாங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் இருக்க கம்பெனி நிஃப்டி பேர் மார்க்கெட்டுக்குள்ள போறப்ப இது சீப்பான ரேட்ல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பிஎஸ்சி லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. 60 சம்திங் இருக்குங்க. நான் ஒரு 1 week முன்னாடி படித்தேன். கோல்ட்மேன் ஷாக்ஸ் அந்த கம்பெனியில ஒரு 400 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7.28 lakh ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது Q3 ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆயிருக்கு. நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, நல்ல பிஸ்னஸ்லாம் இருக்குங்க. பட் வேல்யூவேஷன்ஸ் நமக்கு செட் ஆகாது. அதனால நம்ம அதை பத்தி பேசுறது இல்லை. அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் பத்தி கேட்குறாங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ 53ல இருக்குங்க. 60க்கு மேல இருந்து மார்க்கெட் இறங்கினப்ப டிவிஎஸும் அடிச்சிருப்பாங்க. பட் சேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10% சேல்ஸ் க்ரோத் இருந்திருக்குங்க பிப்ரவரியில. இவி சேல்ஸ் ஒரு 34% ஏறி இருக்கு. டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க ஓலாவுக்கு, பஜாஜுக்கு, ஹீரோவுக்கு. அந்த குரூப்லேயே பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓலாவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. ஏத்தர் ஒரு சைடில் இருக்கு. ஸோ ஏத்தர் ஹீரோவுக்கு தான் என்னைக்கு இருந்தாலும் அதை பல தடவை சொல்லியிருக்கிறோம். நல்ல கம்பெனி. இன்னைக்கு எப்படி ஹீரோவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ நம்மளுக்கு, அது மாதிரி டிவிஎஸ்ல என்னைக்காவது சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன், ஜிஎஸ்எஃப்சி, அந்த கம்பெனியை பத்தி கேட்டிருந்தாங்க ஏற்கனவே. வேல்யூவேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. கடன் கிடையாது. பிரைஸ் டு புக்கு 0.50ல இருக்கு. பிஇ 12, 52 week லோல இருக்கு. எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்கிறாங்க. டிசம்பர் 2023ல இருந்து டிசம்பர் 2024 வரைக்கும் எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வித்திருக்கிறாங்க.
உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து F&O கேட்குறாங்க. F&O வேணவே வேணாம், அந்த சைடு போகவே போகாதீங்க. நம்மளோட லாஸை வந்து குறைக்கிறதுக்காக F&O யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா எனக்கு F&O பற்றி எதுவும் தெரியாதுங்க. தெரியாது அப்படின்றது தெரியாதுன்னு சொல்றது தான் நல்லது. நான் வந்து அந்த சைடு போறதே இல்லை. நமக்கு அது சரி வராது அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அடுத்து NSE, BSE இது 2ல பிரைஸ் வேரியேஷன் இருக்கே சார். எடுத்துக்காட்டா இண்டஸ்இன்ல வந்து அந்த பிரைஸ் வேரியேஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வால்யூம், ட்ரேடட் வால்யூம், தென் சப்ளை அண்ட் டிமாண்ட். இதனால வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த வேரியேஷன்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுக்குமே வந்து ஒரு ₹5 ₹6 வேரியேஷன் இருக்குன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணி இந்த ஆர்பிட்ராஜில் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. அது இன்வெஸ்டர்ஸ் நம்மளுக்கு அது தேவையில்லை. அதை நான் பெரும்பாலும் பார்க்கறதே இல்லை. அடுத்து ஐஓசிஎல் பற்றி ஏற்கனவே கேட்டிருந்தாருங்க. ஐஓசிஎல் வந்து எனக்கு 20% லாஸ் இருக்கு சார், நீங்கள் இன்னும் 90 வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க, நான் வந்து அந்த லாஸை புக் பண்ணிடுவா, மேலும் லாஸ் ஆகிறத நான் தடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது லார்ஜ் கேப் கம்பெனிங்க, வேல்யூவேஷன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிக்கங்க. லாஸ்ட்ல என்னைக்குமே எந்த ஷேர்ஸையுமே கொடுக்காதீங்க. அதை தொடர்ந்து என்னோட லிஸ்ட் இருக்கு இல்லையா, மெயின் லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல உள்ள கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனி என்னைக்காவது ஒரு நாள் மேக்ஸிமம் போயிருக்கும் இல்லையா, அந்த மேக்ஸிமம் இருந்து இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோ பெர்சென்ட் கீழே விழுந்திருக்கு, அதோட வேல்யூவேஷன்ஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேங்க. ஃபர்ஸ்ட் டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பீக்ல இருந்து 46% கீழே விழுந்திருக்கு. அதாவது பிப்ரவரி சேல்ஸே ஒரு 9% குறைஞ்சிருக்குங்க. டொமஸ்டிக் சேல்ஸ், அதாவது பிவி தென் சிவி ரெண்டும் சேர்த்து ஒரு 9% குறைஞ்சிருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 5.45ல இருக்கு. அடுத்து ஹீரோ மோட்டார் கார்ப் எடுத்துக்கிட்டோம்னா அதோட மேக்ஸிமம்ல இருந்து 40% கீழே விழுந்திருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 18ல இருக்குங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு 40% கீழே விழுந்திருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் அதிகமாக தான் இருக்கு. செக்டார் பிஇ கம்பேர் பண்றப்ப அதிகமாக இருக்கு. பட் பிரைஸ் டு புக் க்ளோஸ் டு 1 இருக்கு. லாஸ்ட் 3 குவார்டர்ஸ் வந்து ப்ரொவிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த டெலிக்வன்ஸ் இன் மைக்ரோ ஃபினான்ஸ் அவங்கள்ட்ட ஒரு 7% to 8% மைக்ரோ ஃபினான்ஸ் ஆமோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதுல ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னொரு 6 to 10 months ஆகும். அடுத்து எஸ்ஐபின்னு எடுத்துக்கிட்டோம்னா 35% கீழே விழுந்திருக்கு. பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 4.75 நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 610 தாங்க மேக்ஸிமம், இன்னைக்கு 409ல இருக்கு. 32% கீழே விழுந்திருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 5.67. இண்டஸ்இண்ட் பேங்க் 51%, 2000க்கு மேலங்க அதோட மேக்ஸிமம், இப்போ 970ஸ்ல இருக்கு. 50%க்கு மேல கீழே விழுந்திருக்கு. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 11ல இருக்கு. இதுக்கும் அதே காரணம் தான். ஐடிஎஃப்சிக்கு என்ன காரணமோ அதே தான். இவங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்ம் இருக்கு. அதுல இருக்கிற ஸ்ட்ரெஸ், தென் அதுல எடுத்த ப்ரொவிஷன்ஸ் தான் வந்து இவ்வளவு ஃபால்ட் காரணம். தென் மணப்புரம் ஃபினான்ஸ் சேம் திங், அவங்களோட கோல்ட் லோன் புக், தென் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆம். இதுல மைக்ரோ ஃபினான்ஸ் ஆம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15% பக்கமா இருக்கும். 41,000 கோடியில 15% இருக்கும். ஸோ அதைத்தான் விபி நந்தகுமார் அவர்கள் நான் வந்து 10% குறைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக பெயின் கேபிட்டல் அவங்களோட ஸ்டேக்கை வாங்குறதுக்கும் டீல நெருங்கி வர்றாங்க. $1 பில்லியன் டீல். அடுத்து டாக்டர் ரெட்டி ஒரு 21% டவுனு, ஒரு பிஇ வந்து 17ல இருக்கு. மணப்புரம் வந்து 13% வந்து டவுன். அதோட பீக்ல இருந்து 230 தான், ரொம்ப க்ளோஸா இருக்கு. பீக்ல இருந்து இறங்குனதுலேயே ரொம்ப கம்மியா இறங்குனது மணப்புரம் தான். அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 34% டவுனு, பிஇ வந்து 20ல இருக்கு. நாட்கோ ஃபார்மா 52% டவுனு, பிஇ வந்து 7.5ல இருக்கு. ஐடிசி 25% டவுன். ஸோ 520க்கு பக்கமா இருந்தது. இப்போ ஹோட்டல்ஸை பிரிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஐடிசி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 25% டவுன், பிஇ வந்து 24ல இருக்கு. தென் டாடா கெமிக்கல்ஸ் 42% டவுன், 1300ல இருந்து இப்போ 777ல இருக்குங்க. பிஇ கிடையாது, லாஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்றத நம்ம பல தடவை பேசியிருக்கோம். சோடா ஆஷ்க்கு டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு ஏஷியால. யூகே யூஎஸ்ல டிமாண்ட் நல்லா இருந்தாலும் சைனால இருந்து சீப்பான எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவுக்கும் வருது, எக்ஸ்போர்ட்ஸ் அதர் கண்ட்ரிஸ்க்கும் போகுது. அதனால சோடா ஆஷோட பிரைஸ் குறைஞ்சு இவங்களோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. பட் என்ன நல்ல செய்தி அப்படின்னா யூகேல இவங்க ஒரு பைகார்பனேட் பிளான்ட் போடுறாங்க. இந்த ஃபார்மா கம்பெனிஸ்க்கு தேவையான கெமிக்கல்ஸ் எல்லாமே இவங்க வருங்காலத்தில் சப்ளை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இன்னும் கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நம்மளுக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்கும். புக் வேல்யூ கூட இறங்கிடுச்சு. இந்த வர்ற குவார்டரும் வந்து அதே ப்ரெஷர் இருக்கும். சோடியம் பைகார்பனேட் பிளான்ட் ரெடியாகி வெளில வர்றதுக்கு 2027 ஆகும். ஸோ அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஓவராலா நம்ம லிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயின் லிஸ்ட்ல எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜா 33% கீழே விழுந்திருக்குங்க. நம்மளோட 12 ஸ்டாக்ல ஒரு 6 ஸ்டாக் லார்ஜ் கேப், 3 ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப், ஒரு 3 ஸ்டாக் வந்து மிட் கேப் இருக்குல்ல என்னோட லிஸ்ட்ல. நான் எல்லாத்துக்கும் ஒரு ஆவரேஜ் போட்டு பார்க்குறப்ப 33% வந்து கீழே விழுந்திருக்கு. அது போக பிஜி இன்வெட்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முற்காலங்களில் பாண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக பிஜி இன்வெட்ல தான் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம். இன்னமும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றோம். பிஜி இன்வெட் வந்து அச்சுறுத்தலா இருக்கிறவங்களுக்காண்டி தான் இந்த பாண்டு. பிஜி இன்வெட் ஒரு 42% டவுனுங்க. அதோட பீக்குன்னு பார்த்தோம்னா 140, தென் இப்போ இருக்கிறது ஒரு 80ல இருக்கு.
ஸோ கீழே இறங்க இறங்க அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டும் உங்களுக்கு டிவிடெண்டாக கிடைச்சிருக்கும். இது வந்து மெயின் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். வாட்ச் லிஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகா பேங்க் அதோட பீக்ல இருந்து 38% வந்து டவுனுங்க. பிஇ வந்து 4.81 இருக்குது. அடுத்து ஃபெடரல் பேங்க் 18% வந்து டவுன், பிஇ வந்து 11. அடுத்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் 36% வந்து டவுனுங்க, பிஇ வந்து 11ல இருக்கு. அடுத்து ஸ்டார் ஹெல்த் அதோட ஐபிஓல இருந்து விலை கண்டினியூஸா குறைஞ்சிட்டே இருக்குங்க. 900ல இருந்து இப்போ ஒரு 300 சம்திங்ல இருக்கு. 58% வந்து டவுன், பிஇ வந்து 28. இன்சூரன்ஸ் செக்டர்ல நம்மளுக்கு கிடைச்ச இப்போதைக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒன்று இதுங்க. இன்னொன்று வந்து ஐசிஐசிஐ லம்பார்ட். ஐசிஐசிஐ லம்பார்ட் 26% டவுன் அதோட பீக்ல இருந்து. இப்பயும் பிஇ 30க்கு மேல தான் இருக்கு. பட் இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். பட் நான் பார்த்தது 46 வரைக்கும் பார்த்துருக்கேன். இப்போ பிஇ வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் குறையிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து விப்ரோ 22% வந்து டவுன் அதோட பீக்ல இருந்து. பிஇ வந்து 24ல இருக்கு. ஹெச்ஜிஎஸ் 68% டவுனுங்க, பிஇ வந்து 12ல இருக்கு. ஸோ செப்டம்பர் குவார்ட்டர்ல ஒரு 50 கோடி ரூபாய் லாஸ் எடுத்திருந்தாங்க. தென் டிசம்பர் குவார்ட்டர்ல ஒரு 10 கோடி ரூபாய் லாஸ் நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முதல் குவார்ட்டர் அதாவது ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டர் ஒரு 160 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. பிஇ இப்போ நல்லா இருக்கு. அவங்களும் வந்து ஏஐ சொல்யூஷன்ஸ், தென் கிளவுட் கம்ப்யூட்டிங், தென் மீடியா சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பண்றாங்க. ஸோ நம்ம அதையும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு பிர்லா சாஃப்ட் 48% டவுன், 800லேருந்து இப்போ கீழே இறங்கி வந்திருக்குங்க. பிஇ வந்து 20ல இருக்கு. அடுத்து டாடா ஸ்டீல் 25% டவுன். நம்மளோட என்டையர் வாட்ச் லிஸ்ட்லயே ரொம்ப காஸ்ட்லியான பிஸ்னஸ் வந்து டாடா ஸ்டீல் தாங்க. பிஇ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம், 62. அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் 30% டவுன் அதோட பீக்ல இருந்து, பிஇ 10. பெட்ரோநெட் 300 கீழே வந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 25% டவுன் அதோட பீக்ல இருந்து. அதாவது 380 370ல இருந்து இப்ப 280 285ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து டாடா பவர் 31% டவுன், பிஇ வந்து 29. ஸோ டாடா பவரோட பிஸ்னஸ் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இந்த ஸ்மால் கேப் ரினியூவபிள் சைடு போறதுக்கு டாடா பவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். தென் சிப்லா நம்ம ரீசெண்டா ஆட் பண்ணோம். அவங்களோட ப்ராஃபிட் ஆக்சுவலா கூடிருச்சுங்க, அதனால பிஇ குறைஞ்சது. ஷேர் பிரைஸ் பெருசா அடி வாங்கல. பிஇ வந்து ஆக்சுவலா 35 கிட்ட இருந்தது. அவங்களோட ப்ராஃபிட் இப்போ டிசம்பர் குவார்ட்டர்ல சூப்பரான ப்ராஃபிட், அதனால பிஇ வந்து குறைஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி ஷேர் பிரைஸ் குறைஞ்சா நம்மளுக்கு இன்னும் அட்வான்டேஜ் ஆகும். 17% டவுன் அதோட பீக்ல இருந்து. தென் அமர் ராஜா 44% டவுன் அதோட பீக்ல இருந்து. பிஇ வந்து 18ல இருக்கு. இன்னும் குறையிறதுக்கு சான்சஸ் பிரகாசமா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 1.5 இயர்ல கிட்டத்தட்ட 150% பக்கமா மேலே ஏறி இருந்துச்சு. அவங்களோட அவுட்புட்லாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு 6-7 வருஷம் ஆகுங்க. அந்த ஜிகா ஃபேக்டரியில இருந்து அவுட்புட் வர்றதுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடியறதுக்கு 9500 crores இன்வெஸ்ட் பண்றாங்க அந்த ஜிகா ஃபேக்டரிக்கு. ஃபினான்ஷியல் 31ல இருந்து அதுல இருந்து அவுட்புட் வரும். நாங்க ஃபேஸ் பை ஃபேஸா தான் நாங்க வந்து ஆக்சிலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மத்தியில இந்த சேல்ஸ் எல்லாம் குறையுதுங்க. 2 வீலர் சேல்ஸ் கொஞ்சம் பரவாயில்லைங்க. 4 வீலர் சேல்ஸ் அது வந்து ரீகெயின் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அடுத்து எம்ஹெச்ஆர்ஐஎல் 38% டவுன் அதோட பீக்ல இருந்து. பிஇ வந்து 43. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற அடுத்து காஸ்ட்லியான பிசினஸ் எது அப்படின்னா எம்ஹெச்ஆர்ஐஎல் தாங்க. பிஇ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம வந்து நான் பொதுவாக இப்போ கன்சிடர் பண்றப்போ இந்த டாடா ஸ்டீல், இந்த எம்ஹெச்ஆர்ஐஎல், அடுத்து இந்த ஐசிஐசிஐ லம்பார்ட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டி தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிஇ வந்து குறையட்டும் அப்படின்னு இருக்கா. குறிப்பா டாடா ஸ்டீல் வந்து நான் வந்து 108 கிட்ட வரட்டும், பிரைஸ் டு புக் 1.5 வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸ்டீல் அலுமினியம் இம்போர்ட்ஸ் கண்டிப்பா 25% டேரிஃப் இருந்தது அப்படின்னா அதிகமா யூஎஸ்க்கு அனுப்புறது யார் அப்படின்னா வியட்நாம், ஜப்பான், சைனா. அவங்க எல்லாம் கொண்டு வந்து ஸ்டீலை இங்கே தான் டம்ப் பண்ணுவாங்க. ஸோ உள்நாட்டில் இருக்கக்கூடிய எப்படி இன்னைக்கு சோடா ஆஷ்க்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை ஸ்டீலுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது டாடா கெமிக்கல்ஸ்க்கு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி நிலைமை ஸ்டீலுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் அதை நிப்பாட்டி வச்சிருக்கோம். இதுல நம்மளோட வாட்ச் லிஸ்ட்ல லார்ஜ் கேப்னு எடுத்துட்டோம்னா 5 கம்பெனி இருக்குங்க. ஐசிஐசிஐ லம்பார்ட், டாடா பவர், விப்ரோ, டாடா ஸ்டீல், தென் சிப்லா. தென் ஸ்மால் கேப் 6 கம்பெனி இருக்கு. மிட் கேப் வந்து ஒரு 4 கம்பெனி இருக்குங்க. இந்த வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற 15 கம்பெனிஸ் வந்து அதோட மேக்ஸிமம்ல இருந்து கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு 34 to 35% வந்து கீழே விழுந்திருக்குங்க. ஸோ நம்மளோட மெயின் லிஸ்ட் வந்து ஒரு 33% கீழே விழுந்திருக்கு. நம்மளோட வாட்ச் லிஸ்ட் வந்து ஒரு 34% கீழே விழுந்திருக்கு. பட் நிஃப்டியை கம்பேர் பண்றப்ப நிஃப்டி வந்து ஒரு 11 to 13%, 14% தாங்க கீழே விழுந்திருக்கு. ஸோ நிஃப்டியை வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். தென் நம்ம ஏற்கனவே பேர் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்கோம். பேர் மார்க்கெட்டுக்குள்ள தான் நம்ம வந்து அக்யூமுலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க. இதுதான் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. பெரும்பாலான கம்பெனிஸ் இந்த லிஸ்ட்ல வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி தாங்க. வரக்கூடிய டிவிடெண்டை ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல, அதாவது இப்போ டாடா ஸ்டீல் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. பட் டாடா ஸ்டீலை பொறுத்தவரை கன்ஃபார்மா கீழே வரும்னு தெரியும். பட் ஐசிஐசிஐ லம்பார்ட், எம்ஹெச்ஆர்ஐ எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் கீழே வருதுன்னு தெரியாது. ஸோ அது வந்து இன்னும் ஒரு 250 260 ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னா இந்த டிவிடெண்டை தூக்கி அதுல போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால இருக்கீங்க.
ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.